ஹாய் गाइस, கடல் மேல வந்து புதுசா ஒரு டிஷ் தான் செய்யறோம். அது என்ன டிஷ் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க, ஒரு வீடியோ ஃபுல்லா பாருங்க. கிட்ட வந்து காட்டுறேன். என்ன பண்றோம்னா பச்சை மிளகா போட்டு உப்பு போட்டு லெமன் புழிஞ்சு வைக்கிறோம். அது என்ன டிஷ்னு சொல்லிட்டு எங்களுக்கும் தெரியல, புதுசா பண்றோம். மனசால வச்சுட்டு வையா காலையில காய்ச்சி ஈரமா காலை ஈரமாடுறாரு. என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்களேன். பாக்குறதுக்கே நல்லா காட்டு. நான் சாப்பிட மாட்டோம்ப்பா. காரம் மழை உடக்கே குறைக்காதுடா. சொல்றேன். எப்படி கண்டுபிடிச்சா? கோமல்ல செஞ்சீங்களா? கோமல்ல யார் நம்ம அடுப்பை பத்த வைப்போம். வாங்க நம்ம அடுப்பை பத்த வைப்போம். வீடியோவுக்கு புதுசா வந்திருக்கேன் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் அதுதான் இருக்கு. இல்லையா நம்ம பத்த வைப்போம். பத்த வச்சு எதுல சட்டிலாம் தட்டிலாம் வைக்கணுமா? ஆனா நீங்க என்ன வேணும் வார்த்தை. நம்ம அடுப்பை பத்த வைப்போம் guys. காத்து வாட்டமா இருக்கு, சவுண்ட் கேட்காது. அடுப்பை பத்த வச்சாச்சு guys. என்ன பண்றோம் எப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இப்படி நம்ம பண்ண போறது இல்ல, முதல்ல மேப் தான் முடிக்கிறோம். லைட் வாங்கிடலாம். லைட்டர் அந்த லைட்டர் ஒண்ணு அந்த லைட் வாங்கிடலாம். இந்த லைட்டரா? சிகரெட் குத்துற லைட். நான் கண்டிப்பா நினைக்கிறேன் மாட்டிட்டேன். அதான் அடிக்க மாட்டாங்க யாரும். பத்த வைக்கிறது ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நாங்க லைட்டர் வாங்குறோம். ஏதாவது எடுக்கணுமா? சாப்பிட்டு வச்சிடலாம், கீழே இறக்கலாம். வித்தியாசமா புதுசா பண்றாங்க கடல் மேலா. பாப்போம் guys. பாப்போம் எப்படி இருக்குன்னா கடல் மேலா சுத்தி காட்டு. நாங்க கடல் மேல எது பண்ணாலும் நாங்க லைவா தான் பண்ணுவோம். கடல் மேல எப்படி இருக்கும் போறோம். மிளகா மட்டும் போட்டு லைட்டா எண்ணெயில வதக்கிட்டு இருக்கும். டிஷ் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். நான் பேசிட்டே இருக்கும் போதே வாயில வச்சு விடுது. தெரியல மிளகா பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சாப்பிட்டா வாயெல்லாம் வெந்து போயிடும் போல. ஆனா நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. வெளிநாட்டுல கூட இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டுல நம்ம தான் ஃபர்ஸ்ட் இதை செய்யறோம். நிறைய பேர் செஞ்சிருப்பாங்க, இருந்தாலும் நம்ம ஏரியால நம்ம இதை ஃபர்ஸ்டா செய்யறோம். உங்ககிட்டயும் காட்டுறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க.
எல்லாமே பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் உங்ககிட்ட சொல்றேன். பச்சை மிளகா, உப்பு, லெமன், இதை 3ஐயும் போட்டுக்கணும். சரக்குக்கு நல்ல சைஸ் அந்த கம்பெனி கிண்டிட்டே இருக்கணும்ங்க. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கிண்ட சொல்லியிருக்காங்க. கிண்ணாதான் சாப்பாடு போடுவாங்களாம் சாப்பிடுறது. அதனால நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கோம். கடல் மேல ஆனா சமைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். போட்டு ஆடும், காத்து வேகமா இருக்கும், போட்டு ஆடும், தண்ணி அடிக்கும், எல்லாமே பண்ணுங்க. அதுக்கப்புறம் சாப்பிடும் போது நம்ம ஒரு வழியா சமைச்சு முடிச்சாச்சு. நைட் டைம்ல அதுக்கப்புறம் இந்த மிளகா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். டேஸ்ட் ஒரு மிளகா முடிச்சிட்டியா? ஆடி தாங்குற அளவுக்கு மட்டும் குடிக்கணும். நல்லா இருக்கு இல்லையா? உரைக்காது இல்ல, ஏதோ சொல்றாங்க உரைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்ல அந்த அளவுக்கு உரைக்கல. நானே உரப்பு சாப்பிட மாட்டான். இது ஓகே தான், நல்லா இருக்கு காய்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. செமையா இருக்கு காய்ஸ். கடல் மேல இப்படி சாப்பிடுறது சூப்பரா தான் இருக்கு. போட்டு இருக்காங்களா?